ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் சொல்லும் பொருளும் இருக்கு இல்லையா? ஸோ நியூ புக் 6th ஸ்டாண்டர்டில் உள்ள சொல்லும் பொருளும் இதுக்கான டெஸ்ட்டுக்கான கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதோட மெட்டீரியல்லாம் டெலகிராமில் நான் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ படிச்சிருங்க, படிச்சுட்டு டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் 6th ஸ்டாண்டர்ட் சொல்லும் பொருளில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 42 கொஸ்டின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ 42 கொஸ்டினையும் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? நெறி என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ, வழி. நெறினா வழி. செகண்ட் கொஸ்டின், அணி என்பதன் பொருள் என்ன? அணி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, அழகு. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, பூதலும் என்பதன் பொருள் என்ன? பூதலும் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, பூமி. ஃபோர்த் கொஸ்டின், கும்பி என்பதன் பொருள் என்ன? கும்பி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி, வயிறு. கும்பினா வயிறு. ஃபிஃப்த் கொஸ்டின், பார் என்பதன் பொருள் என்ன? பார் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, உலகம். பார்னா உலகம். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, முகி என்பதன் பொருள் என்ன? முகி என்பதன் பொருள் என்ன? ஸோ முகி என்பதன் பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் ஏ, முகம். செவன்த் கொஸ்டின் பாருங்க, பராபரம் என்பதன் பொருள் என்ன? பராபரம் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி, மேலான பொருள். பராபரம்னா மேலான பொருள். ஸோ நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின், ஏவல் என்பதன் பொருள் என்ன? ஏவல் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தொண்டு. ஏவல்னா தொண்டு. நைன்த் கொஸ்டின், கூர் என்பதன் பொருள் என்ன? கூர் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, மிகுதி. கூர்னா மிகுதி. 10th கொஸ்டின் பாருங்க, தண்டருள் என்பதன் பொருள். தண்டருள் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, குளிர்ந்த கருணை. தண்டருள்னா குளிர்ந்த கருணை. 11th கொஸ்டின் பாருங்க, ஆழி என்பதன் பொருள் என்ன? ஆழி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, கடல். ஆழினா கடல். 12வது கொஸ்டின், களம் என்பதன் பொருள் என்ன? களம் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி, கப்பல். களம்னா கப்பல். 13வது கொஸ்டின், எக்களிப்பு என்பதன் பொருள் என்ன? எக்களிப்பு என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி, பெருமகிழ்ச்சி. எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி. 14வது கொஸ்டின், மரம் என்பதன் பொருள் என்ன? மரம் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, வீரம். 15வது கொஸ்டின், கழனி என்பதன் பொருள் என்ன? கழனி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, வயல். கழனினா வயல். 16வது கொஸ்டின், நல்கும் என்பதன் பொருள் என்ன? நல்கும் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, தரும். நல்கும்னா தரும். 17வது கொஸ்டின், சமர் என்பதன் பொருள் என்ன? சமர் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ, போர். சமர்னா போர். 18வது கொஸ்டின், மாடு என்ற சொல்லின் பொருள் என்ன? மாடு என்ற சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி, செல்வம். 19வது கொஸ்டின், பார் என்பதன் பொருள் என்ன? பார் என்பதன் பொருள் என்ன?
சரியான விடை ஆப்ஷன் ஏ உலகம். 20வது கொஸ்டின், பண் என்பதன் பொருள் என்ன? பண் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி இசை. பண்னா இசை. 21வது கொஸ்டின், ஆசாரக்கோவை என்பதற்கு டேஸ் என்பது பொருள். ஆசாரக்கோவை என்பதற்கு டேஸ் என்பது பொருள். சரியான விடை ஆப்ஷன் ஏ நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. 22 பாருங்க, நட்டல் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி நட்பு கொள்ளுதல். 23வது கொஸ்டின், ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ பிறருக்கு உதவி செய்தல். 24வது கொஸ்டின், நெறி என்பதன் பொருள் என்ன? நெறி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ வழி. 25வது கொஸ்டின் பாருங்க, தேசம் என்பதன் பொருள் என்ன? தேசம் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி நாடு. 26வது கொஸ்டின், ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்ன? ரோபோ என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ அடிமை. 27வது கொஸ்டின், அவடதம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? அவடதம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி மருந்து. 28வது கொஸ்டின் பாருங்க, புல் என்பதன் பொருள் என்ன? புல் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி பறவை. 29வது கொஸ்டின், மாடங்கள் என்பதன் பொருள் என்ன? மாடங்கள் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ மாளிகையின் அடுக்குகள். 30வது கொஸ்டின், சித்தம் என்பதன் பொருள் என்ன? சித்தம் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி உள்ளம். 31வது கொஸ்டின், கேணி என்பதன் பொருள் என்ன? கேணி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ கிணறு. 32வது கொஸ்டின், மேரு என்பதன் பொருள் என்ன? மேரு என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ இமயமலை. மேருனா இமயமலை. 33வது கொஸ்டின் பாருங்க, அலர் என்பதன் பொருள் என்ன? அலர் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி மலர்தல். 34வது கொஸ்டின் பாருங்க, கொங்கு என்பதன் பொருள் என்ன? கொங்கு என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி மகரந்தம். 35வது கொஸ்டின், திங்கள் என்பதன் பொருள் என்ன? திங்கள் என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ நிலவு. 36வது கொஸ்டின், மா என்னும் சொல்லின் பொருள் என்ன? மா என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி விலங்கு. 37வது கொஸ்டின், தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன? தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ தொன்மைனா பழமை. 38வது கொஸ்டின், உள்ளப்பூட்டு என்பதன் பொருள் என்ன? உள்ளப்பூட்டு என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் பி உள்ளத்தின் அறியாமை. 39வது கொஸ்டின், ஊழி என்பதன் பொருள் என்ன? ஊழி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ ஊழிங்கிறது நீண்டதொரு காலப்பகுதி. 40வது கொஸ்டின், மேதினி என்பதன் பொருள் என்ன? மேதினி என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் சி உலகம். 41வது கொஸ்டின், விளைவு என்பதன் பொருள் என்ன? விளைவு என்பதன் பொருள் என்ன? சரியான விடை ஆப்ஷன் டி வளர்ச்சி. ஃபைனல் கொஸ்டின், நிருமித்த என்பதன் பொருள் யாது? நிருமித்த என்பதன் பொருள் யாது? சரியான விடை ஆப்ஷன் ஏ உருவாக்கிய. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் உள்ள சொல்லும் பொருள்ல நம்ம ஒரு 42 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ இது ரொம்பவே ஈஸியானது தான். 6th ஸ்டாண்டர்டில் உள்ள சொல் பொருள் ரொம்பவே ஈஸி தான். ஸோ கரெக்டாக எத்தனை பேர் 42க்கு 42 கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.